திருச்சிற்றம்பலம் திருவாசகத்திலே 33வது பதிகம் குழைத்தபத்தின் பாடல்களையும் பாடி பொருள் விளக்கத்தையும் நாம் இங்கே சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். எவ்வளவு பிழைகள் செய்தாலும் இறைவா என் ஈசா நீ பொறுத்து அருள வேண்டும் என்று ஆன்மா இறைவனிடத்து குழைத்து வேண்டுவதாக இப்பதிகத்தை பாடியுள்ளார் மாணிக்கவாசக பெருமான். இப்பதிகத்தை திருப்பெருந்துறையிலே அருளி செய்துள்ளார் மாணிக்கவாசக பெருமான். இப்பாடலை இப்பொழுது நான் பாடுகிறேன். குழைத்தால் பண்டை கொடுவினை நோ காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவா எமையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சடை முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே அம்மானே உன் அடியேற்கே. இப்பாடலின் பொருள் விளக்கத்தை நாம் இப்போது இங்கே சிந்திக்கலாம். உழைத்தாள் பண்டை கொடுவினோ காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவா எனையாழ்வாய். என்னை ஆளாக உடைய என் ஈசனே, நான் செய்த பண்டை தீவினைகள் கொடுவினை நோயாக வந்து என்னை துன்புறுத்துவதால் என்னை நிலை தடுமாறச் செய்வதால் நீதான் இறைவா என்னை காப்பாற்ற வேண்டும். கொடிய வினைகளை உடைய நான் உன்னை அடைய வேண்டும் என்று உழைத்தால் பயனுண்டா? உமையாள் கணவனே என் ஈசா நீதான் என்னை ஆட்கொள்ள வேண்டும். அடுத்த 4 வரிகள். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன்னடியேற்கே. நான் தவறு செய்த என் பிழையை நீதான் பொறுக்க வேண்டும். தவறு செய்த சந்திரனை உனது தலையிலே சடைமுடியிலே சூடிக்கொண்ட என் பெருமானே, இன்னும் என் பிழையை பொறுக்காமல் இருப்பது இது முறையா என நான் கேட்டு அழைத்தால் உன் அடிமையான எனக்கு நீ அருள்புரியாமல் இருக்கலாமா? அடியே நல்லல் எல்லாம் உன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையாள் கூறாயும் கோவே ஆஹா என்றருளி. கொடியேர் இடையாள் கூறாயம் மின்னல் கொடி போல உள்ள இடையினை உடைய உமையம்பிகையை ஒரு பாகமாக உடைய எம் ஈசா, அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டா என்றிருந்தேன். என்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் அகன்று போகச் செய்து ஆட்கொண்டாய் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. செடிசே உடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணிகொள்ளாது ஒரு தாள் ஒன்றும் போதுமே. நீ இறங்கி வந்து வினைகள் சேர காரணமான இந்த உடலை இன்னும் ஏன் அழிக்கவில்லை இறைவா? சிவலோகா எம் ஈசா, நீ ஆட்கொள்ள என்னை எப்போது அழைத்து கொள்ளப் போகிறாய்? அழைத்து கொள்ளாமல் இப்படி தண்டிக்கிறாயே. உன்னை அடைந்த எனக்கு இதுவே போதும். பாடல் 3. ஒன்றும் போதானாயேனை உய்யக் கொண்ட நின் கருணை இன்றி போய்த்தோதான் ஏழை பங்க எம் கோவே. மக்களின் சுமைகளை தாங்குவதற்காகவே 8 தோள்களையும் 3 கண்களையும் உடைய உமை ஒரு பாகனே எம் அரசனே, ஒன்றுக்கும் உதவாத நாய் போல உள்ள என்னை உய்யுமாறு ஆட்கொண்ட நின் திருக்கருணை இன்று மட்டும் இல்லாமல் போய்விட்டதா? எம் அரசனே,
ஏழை பங்காளனே, குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடா என் தோள் முக்கண் எம்மானே. நான் செய்யும் மலை போன்ற குன்று போன்ற குற்றங்களையெல்லாம் குணமாகவே நீ ஏற்றுக்கொண்டால் எம் ஈசனே உனக்கு என்ன கெட்டு போய்விடும்? குற்றமே செய்யினும் குணமெனக் கொள்ளும் இயல்புடைய நீ எனக்கு இறங்குவாயாக எம் ஈசனே. பாடல் 4. மானே நோக்கி மணவாளா மன்னே நின்றி மரப்பீத்து ஊனே புகையன் தனை நோக்கி உழல பண்ணு வீத்திட்டாய். மான் போன்ற பார்வையை உடைய உமையவளின் மணவாளா, என் மன்னவனே, நின் பெரும் புகழை மறப்பித்து இவ்வுடலில் புகுத்தி என்னை அலைய வைத்து விட்டாயே எம் ஈசா. ஆனாலடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவி கொள்ளும் நாள் என்று என்று உன்னை கூறுவதே. என் அறியாமையை உனக்கு தெரியாதா? அதை அறிந்து அதை மாற்ற நீயே அருள் செய்து என்னை வா என்று கூவிக்கொள்ளும் நாள் என்று வருமோ? அருள் செய்யும் நாள் என்று வருமோ என்று உன் புகழை நான் வாயார பேசப் போகின்றேனோ? பாடல் 5. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ. உண்பதும் உரைப்பதும் செய்கின்ற நாக்கு முதலாக கூறப்படுகின்ற அகக்கருவி புறக்கருவி என்று கூறப்படுகின்ற எல்லாம் நீயே எம் ஈசா. பேசுகின்ற நாக்குக்காகவும் பேசுகின்ற நாக்காகவும் நினைக்கின்ற மனமாகவும் இருக்கின்ற இறைவனே எம் ஈசனே, நினைக்கின்ற மனதுக்கு தெளிவை தருவோனும் நீ, தெளிவுக்கு முன்னால் வரும் திகைப்பும் நீ, தீமையும் நீ, நன்மையும் நீ இறைவா எம் ஈசா. வேறோர் பரிசிங்கு ஒன்று இல்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தா தேற்ற வேண்டாவோ. மெய்ப்பொருளான உன்னை முழுதுமாக விரித்து உரைக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் அதை பற்றி எனக்கு எந்த அறிவும் கிடையாது, திகைத்து போவேன். அப்படி திகைத்தால் அப்பொழுதும் நீ வந்துதான் என்னை தேற்ற வேண்டும் என் சிவலோகா எம் ஈசா. பாடல் 6. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய். நான் வேண்டத்தக்கதை நான் கேட்காமலேயே எனக்கு என்று வேண்டத்தக்கதை நீ அறிவாய் எம் ஈசா. உன் திருவுளப்படியே நான் விரும்பி கேட்டால் கேட்டவற்றை முழுமையாக தருவோனும் நீயே எம் ஈசா எம் சிவலோகா. வேண்டி கேட்கும் திருமாலுக்கும் பிரமனுக்கும் காணுதற்கு அரிய கடவுள் நீ விரும்பி வந்து என்னை பணிகொண்டாய். வேண்டி நீ அது அருள் செய்தாயானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பு அன்றே.
நான் உன்னிடம் எதுவும் கேட்க மாட்டேன். நீ விரும்பி எதை அருள் செய்கிறாயோ அதையே நானும் வேண்டி நிற்பேன். ஒருவேளை நான் ஏதாவது கேட்க விரும்பினால் அதுவும் உனது விருப்பம் ஆகவே இருக்கும் எம் ஈசா. பாடல் 7. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் நீ என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. எட்டு தோள்களையும் 3 கண்களையும் உடைய எம்பெருமானே எம் ஈசா, என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட அன்றைக்கே என்னுடைய உயிர், உடல், உடைமை, ஆவி எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா? இன்றோரிடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இன்று எனக்கோர் துன்பம் எப்படி வரும்? நீ எனக்கு நன்மையைத்தான் செய்வாய், பிழையா செய்வாய்? நிச்சயம் செய்ய மாட்டாய். இதை சொல்லக்கூட எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நானா இங்கு தலைவன்? நானா இங்கு நாயகன்? பாடல் 8. நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன்பசமே வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி. நெற்றிக்கண் கொண்ட எம் ஈசா, நாயை விட கீழான நாயேனை நீ விரும்பி நயந்து வந்து ஆட்கொண்டாய். மாயக்காரியமான இப்பிறவையை உன்வசமே ஒப்படைத்துவிட்டு எல்லாம் உன் செயலே என நிம்மதியாக இருக்கின்றேன். ஆய கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்தீடுவாய் உன்னுடைய கழல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே. அதை தவிர அதை பற்றி ஆராயத்தக்கவன் என்ன நானா? எனக்கா அதிகாரம் இருக்கிறது? அடுத்த பிறவி தந்து இந்த உடலை சிதையில் போடு அல்லது உனது திருவடி கீழ் சேர்த்துக்கொள். கண்ணுதல் பெருமானே எம் ஈசனே, என்ன வேண்டுமானாலும் எதுவாகினாலும் செய் என் அப்பனே எம் ஈசனே. பாடல் 9. கண்ணானுதலோ கழல் இணைகள் கண்டி கண்கள் களி கூற என்னாதிரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அது அல்லால். முக்கண்ணனே எம் ஈசா, என் கண்கள் மகிழுமாறு உனது திருவடிகளை கண்டுகொண்டேன். வேறு எதையும் நினைக்காமல் உனது திருவடிகளையே இரவு பகலாக நினைப்பது அன்றி மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் தழற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே. மண்ணின் மேல் நான் எடுத்த உடம்பை போடுவது பற்றியும் வீழ்வது பற்றியும் சிவபுரத்துக்கு வந்து உனது திருவடியை எண்ணுவது பற்றியும் எனக்கு என்ன உரிமை உள்ளது? உனக்கு அடிமையாயிருப்பதே என்றும் எனக்கு அழகுடையது ஆகும். அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அறற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே குழகா கோல
மறையோனே கோனே என்னை உழைத்தாய் அழகே பொழிந்திட்டு அடிநாயே நாரற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய். அழகாக உனக்கு தொண்டு செய்தே நான் உனக்கு அடிமையானேன். இப்போது அரற்றி அரற்றி நான் புலம்புகின்றேன். என்னை உடையவனே, ஒளி விளங்கும் உனது திருமேனியை காட்டி என்னை பணியாளனாக கொண்டாய். புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே. புழகா போல மறையோனே கோனே என்னை உழைத்தாயே. எல்லா புகழுக்கும் உரிய இறைவனே, மிக பழமையானவனே, இனிமே இளமையானவனே, என் அழகிய அந்தணனே, என் மன்னவனே, உன் திருவடியாகிய பெரிய செல்வத்தை எனக்கு தராமல் நீ குழைத்த சோறு போல என்னை நிலை குலை செய்து. திருவாசகத்திலே குழைத்த 10 என்னுடைய பாடலையும் பொருள் விளக்கத்தையும் நாம் இந்த பதிவிலே சிந்தித்து முடித்தோம். அடுத்த பதிவிலே ஒரு தேவார பாடலையோ திருவாசக பாடலையோ ஒன்று நன்றாக தேர்வு செய்து அடுத்த அந்த பாடலையும் பொருள் விளக்கத்தையும் நாம் காணலாம் என்று கூறி அடையார் பெருமக்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் மணி ஐயா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.